जय गुरुदेव. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः. गुरु साक्षात् परम ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः. अखंड मंडलाकारं व्याप्तं येन चराचरं यत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे நமः. நான் இது துர்கா ஆசிரமத்தில் 1999 மாஸ்டர் சொன்ன ஸ்பீச்சு. உன்னோட ஆலோசனையை நீ மாற்றிக்கணும், அப்போ சமாஜம் மாறி போகும். எல்லாரும் நம்ம என்ன சொல்கிறோம், என் பேச்சை அவள் கேட்கல, என் பேச்சை இவா கேட்கல அப்படின்னு சொல்கிறோம். நீ குரு பேசுகிறத, குரு சொல்கிறத நீ கேட்குறியா? நீ ஒரு நிமிஷம் ஒன்றை யோஜனை பண்ணிப்பார். நீ குரு சொல்கிறபடி நீ வாழ்க்கையை நடத்துகிறியா? அவர் சொல்கிற லைனில் போயின்னு இருக்கியா? அப்படி யோஜனை பண்ணினா உனக்கு எல்லாமே புரியும். இப்போ லாயர், இன்ஜினியர், டாக்டர் அவெல்லாம் எப்படி ஜீவிக்கிறா? டாக்டர் அந்த அவர் காலேஜுக்கு போய் படிக்கிறா. சின்ன வயசுலேருந்து படித்து +2 படித்து அப்புறம் 2 வருஷம் படித்து டாக்டர் படித்து மறுபடியும் ஸ்பெஷல் கோர்ஸ் படித்து இத்தனை படித்த அப்புறம் தான் டாக்டர் ஆறா. அதேமாரி இன்ஜினியரும் அவள் மேலே மேலே இப்போ குறைஞ்சது ஒரு 25 வருஷம் 20 வருஷம் படித்தாதான் அவளோட எல்லா வித்தையும் அவளுக்கு தெரியறது. அப்போ அவளோட லைஃபே மாறி போயிடுறது. அவன் டாக்டராக தான் இருக்கணும், இன்ஜினியராக தான் இருக்கணும், அலோபதி டாக்டராக தான் இருக்கணும். அலோபதி டாக்டர் ஹோமியோ டாக்டர் மாதிரி பேச முடியாது, ஹோமியோபதி டாக்டர் ஆயுர்வேத டாக்டர் மாதிரி பேச முடியாது. இப்போ ஆயுர்வேதத்தில் என்ன சொல்லுவாள், உடம்பு சரியில்லைன்னு போனால் வாதம் பித்தம் கபம் இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லுவாள். அலோபதியில் என்ன சொல்லுவாள், பாக்டீரியா, இன்ஃப்ளமேஷன், இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாள். வித்யை உன்னை யோஜனை பண்ண ஆலோசிக்கிறதுக்கு தெரியப்படுத்துறது. நீ ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியாவை குருவாவை எடுத்துன்னு இருக்க. அப்போ அவரை மாதிரி நீ யோஜனை பண்ணணும். நீ அப்போ அவரை மாதிரி நீ யோஜனை பண்ணலை அப்படின்னா அவர் உனக்கு குரு இல்லை. இதை நன்னா புத்தியில் திருப்பி 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 சொன்னாக்கா உனக்கு புரிஞ்சுக்க முடியும். நம்ம அவரை மாதிரி நடந்துக்கிறோமா, நம்ம அவரை மாற்றி யோஜனை பண்ணுறோமா, நம்ம அவரை குருன்னு எடுத்துகிட்டு இருக்கோமே அப்படின்னு நீ யோஜனை பண்ணு. அப்போ நான் டாக்டர்லாம் போனால் மருந்து கொடுப்பாள். அப்போ பொட்டன்ஷி இந்த ஹோமியோபதி டாக்டர்லாம் அந்த சின்ன சின்ன மாத்திரையில் அது இருக்கும், சின்ன அந்த குட்டி மாத்திரை தான், ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கும், அந்த மருந்து கொடுப்பாள். அவள் 20 வருஷம் எல்லாரும் படித்து அப்படியெல்லாம் பண்ணியிருக்க போது தான் அவள் இந்த மாதிரி ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர் அப்படின்னு இருக்கேன். உடனே அவள் டாக்டரை இல்லை நான் நாட்டுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் டாக்டருக்கு படித்தேன் அப்படின்னு நினைக்கிறாளா? இல்லை இன்ஜினியர்லாம் நாங்கள் ஊர்லாம் தண்ணி வெள்ளமாக போகிறது, நாங்கள் டேம் கட்டுறதுக்காக இன்ஜினியராக படித்தோங்கிறாளா? அதெல்லாம் கிடையாது. யாரும் யாருக்காகவும் படிக்கல. அவள் வயதுக்கு சம்பாதிக்கணும், தன்னோட சாப்பாட்டுக்கு வேணுங்கிறதுக்காக தான் அவள் படிக்கிறா. அதுவும் எப்படி கஷ்டப்பட்டு படிக்கிறா? அந்த ஃபைனல் எக்ஸாம் வரும்போது கண்ணு எரியும், தண்ணி வரும், உட்காந்து படிப்பா, லைப்ரரியில் போய் படிப்பா. அப்புறம் டவுட்டுன்னா அந்த ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட கேட்பா. இவ்வளோ படிக்கிறா. அப்புறம் டாக்டர் ஆனப்புறம் அப்போ அவளுக்கு ஒரு டவுட்டு வந்துடுத்துன்னா ப்ரொஃபஸர்கிட்ட போய் கேட்க மாட்டாள், மருந்தை அவளே எழுதி தருவாள். ஏன்னா அவளுக்கு அந்த ஞானம் வந்துடுத்து. இது உன்னோட வயிற்றுக்கு சாப்பாட்டுக்காகவும் உனக்காக தான் நீ இந்த படிப்பு படிக்கிற. இதுக்கே இத்தனை கஷ்டப்படுற அப்படின்னாக்க இந்த ஆத்ம வித்தியை படிக்கிறதுக்கு நம்ம எத்தனை கஷ்டப்படணும்? இந்த ஆத்ம வித்தியை கற்றுண்டா அது அநேக ஜென்மத்துக்கு உபயோகப்படுறது. வயோதிகம் வராது, வியாதி வராது, மனசில் சஞ்சலம் இருக்காது. நீ கொஞ்சம் முயற்சி பண்ணினா சாவை கூட நீ தாண்ட முடியும், மிருத்தியை கூட தாண்ட முடியும். பேப்பர் நம்ம எத்தனை தடவை சொல்கிறோம், இந்த ஸ்பீச்சஸ்லாம் கேட்கும்போது பேப்பர் பெண்ணை வச்சுட்டு மெயின் பாயிண்ட்டை எழுது அப்படின்னு. இதை கேட்டுனாலும் நீங்கள் இப்போ உடனே போய் பேப்பர் பெண்ணை எடுத்துகிட்டு எழுதினாலாம் உங்களுக்கு தான் நல்லது.
அதில் மெயின் பாயிண்ட்டை மனசில் திருப்பி திருப்பி நம்ம படிக்கும்போது அதை ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வரணும். கிளாஸுக்கு யாராவது போகிறவா இந்த புக்கு இல்லாமல் நோட்டு பென்சில் இல்லாமல் போக முடியுமா? இது உனக்கு ஈஸியாக வர்றதுனால இதனோட வேல்யூ தெரியல. அவாவா இதை நிறைய ஆயிரக்கணக்கில் பணத்தை கொட்டி கற்றுக்கிறா. அங்கங்கே தங்கிறதுக்கு சில இடத்துலலாம் போனோன்னா இதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறவா எங்களுக்கு இது எதுவுமே வேண்டாம், ஒரு மரத்து கீழே இருந்து சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு வந்தால் போகிறோன்னு அந்த தீவிர தபனம் கூட இருக்கும் சில பேருக்கு. அதனால் நீங்கள் இதை உங்களுக்கு ஈஸியாக இப்போ கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் கேட்காமலே வரதான்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னா இதில் ஏதேனும் ஒரு பாயிண்ட்டு உங்களுக்கு மனசில் தீவிரமாக படிஞ்சிடும். அதை பழக முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும், எல்லாருக்கும் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். அதை பழகிட்டா அதில் நீங்கள் தான் மாஸ்டர். இப்போ அதே ஆலோசனை தான் இருப்பாள். அவள் இன்ஜினியர் ஆனவாலும் நன்னா இதுவாக இருந்தாக்க அவள் இப்போ இன்ஜினியர் ஆனவா ஏன் அவளே தனியாகவே ஒரு இன்ஜினியர் கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாமே வச்சுக்கலாமே. அந்த அளவுக்கு அவளுக்கு இந்த படிப்பு தைரியத்தை கொடுக்கறது கிடையாது. அவள் ஏதோ ஒரு கம்பெனிலேயோ இல்லை கவர்மெண்ட்லேயோ வேலை செய்கிறதுக்காக தான் போகிறாள். எத்தனை நாளைக்கு சொல்கிறோம், இதை கடுமையாக சொல்கிற மாதிரி தோணும். ஸ்பிரிச்சுவலில் இவ்வளோ கடுமையாக யாரும் சொல்லியிருக்க மாட்டா. அதையும் நான் கற்றுக்க மாட்டேன்னு நம்ம நினைக்கிறோமே, அதுதான் கொஞ்சம் மனசுக்கு இதுவாக இருக்குது. டெய்லி ஜபம் பண்ணுங்கோ, யஜ்யம் பண்ணுங்கோ, நல்லது அப்படின்னு சொல்கிறோம். சரி, நல்லதுன்னு தெரிஞ்சாக்க மனசில் பட்டு கொடுத்துனா உடனே ஜபம் பண்ணுவேன். ஒன்றும் பண்ணாது, இது ஒன்றும் நம்மளை இது பண்ணாது அப்படின்னா சரி, ஒன்றும் பண்ண முடியாது. பிசாசு தான் அவள், வேறு என்ன சொல்ல முடியும்? இப்போ சாதாரணமாக அப்பா அம்மாலாம் குழந்தை இல்லைல்ல நன்னா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்குறது கிடையாது. சமய சந்தர்ப்பம் நமக்கு நினைக்கிற மாதிரி எல்லா சமய சந்தர்ப்பம் அமையாது. சூழ்நிலை சூழ்நிலையை ஏற்ற மாதிரி நம்ம அதை சமாளிச்சுட்டு வரணும். அந்த மனசு தைரியம் இந்த காலத்து குழந்தைகள்கிட்ட இல்லை. அதை அப்பா அம்மா சொல்லித்தரணும். அதை சொல்லி தந்தால் தான் அவள் அதை எதிர்த்து ஃபேஸ் பண்ணிட்டு வெளில வரத்துக்கு முடியும். அது எதிர்த்து வராமல் குழந்தையில கொஞ்சி செல்லம் கொடுக்கறதுனால அவளுக்கு தெரியாமல் ஏதேனும் அவள் நினைக்கிறது ஒன்று நடக்கலை அப்படின்னா அவள் முடிவு வேறு விதமாக எடுத்துக்கிறாள். அந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு தைரியம் அதை எதிர்நீச்சல் போட்டுட்டு வரத்துக்கு தெரியல. டால்டன் அந்த காலத்தில் அவர் நினச்சி பண்ணினதுக்கு அந்த ஆட்டமுக்கு இருந்ததுக்கும் புரிஞ்சதுக்கும் இந்த காலத்தில் டால்டன் ஆட்டம் இப்போ புரியறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரே தான், டால்டன் தான், ஆட்டம் தான். ஆனால் அது அப்போ புரிஞ்சதுக்கும் இப்போ புரியறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதேமாரி தான் நம்ம காயத்ரி அந்த காலத்தில் பண்ணினா இந்த காலத்துலேயும் எல்லோரும் பண்ணின்னு இருக்கா. அதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸாக தெரியாது. ஆனால் இங்கே காயத்ரி இந்த ஆசிரமத்தில் பண்ணுறதுக்கும் இங்கே புரிஞ்சுட்டு பண்ணுற அந்த தீவிரத்துக்கும் சாதனையில் மாறுதல் கண்டிப்பாக உண்டு. இதை நீ புரிஞ்சுட்டு பண்ணு. அதுவும் சக்தி பீடத்தில் உட்காந்து ஜபம் பண்ணுறதுக்கும் அந்த மந்திர சக்தி பிரபாவம் புரிஞ்சு நீ பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதை நீ நன்னா யார் உபயோகிச்சுக்கிறோமோ அவள் நல்ல உயர்ந்த சாதிக்கு வர முடியும். அதுக்கு 4 இது சொல்கிற பாயிண்ட்ஸு. தினம் 2.5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இதை நீ தண்ணி குடிக்கலை, நீ இதை ஃபாலோ பண்ணலைன்னா அவர் செஞ்ச காயத்ரி ஜபம் நம்ம செய்ய முடியாது. முதல்ல ஃபாலோ செய். 2.5 லிட்டர் ஜலம் குடிக்கிறதுனால நம்ம உடம்புல நிறைய மாறுதல் நடக்கிறது. இதை உபயோகிக்கிறதுனோட லாபத்தை தெரிஞ்சுக்கோ. முதல்ல ஆச்சரணம் பண்ணு.
ஃபாலோ பண்ணு, கான்ஸ்டிபேஷன் வராது. நம்ம உடம்புல ரசாயன மாறுதல் நடக்கிறது. காலையில் எழுந்த உடனே 1 லிட்டர் தண்ணியை குடிச்சிருங்க. அதாவது செடிக்கு ஜலம் விடும்போது கார்த்தால நிறைய ஜலம் விடுவோம். அப்போ ராத்திரி முழுக்க அது இது இல்லாமல் இருக்கும்ல, அப்போ அந்த ஜலம் அந்த செடிக்கு தேவை. அதேமாரி நம்ம உடம்புக்கும் கார்த்தால எழுந்த உடனே 1 லிட்டர் தண்ணி. அந்த 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல சகசிராரத்தில் உள்ள பீனியன் கிளாண்டும் ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கிற பிட்யூட்டரி கிளாண்டும் அது வேலை பண்ணுறதுக்கு நன்னா உபயோகப்படுறது. அந்த ஆக்ஞா பீனியன் கிளாண்டும் பிட்யூட்டரி கிளாண்டும் உபயோகம் நமக்கு தெரிஞ்சு கொடுத்தோன்னா நம்ம இதை தண்ணி குடிக்கிறத நிறுத்த மாட்டோம். இந்த 2 கிளாண்டும் பர்ஃபெக்டாக வேலை பண்ண ஆரம்பிச்சுன்னா எல்லா கிளாண்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக நல்லா வேலை பண்ணும். இந்த பயோகெமிஸ்ட்ரியில் நமக்கு சொன்னால் புரியுறதில்ல. மருந்து கடையிலெல்லாம் 0.25 மில்லிகிராம் வந்து மருந்து வந்து பொட்டன்சி 500 மில்லிகிராம் அப்படின்னு கணக்கு கொடுக்குறா. அந்த மருந்தை வந்து அந்த பொட்டன்சியில் தான் சாப்பிட்ணும் நம்ம உடம்புக்கு. அது ஜாஸ்தியாக போனாலும் பிரமாதம், குறைச்சிருந்தாலும் அது வேலை பண்ணாது. அதேமாரி நம்ம தலைக்கு சஹஸ்ராரத்துக்கு சக்கரத்துக்கு 1000 பெட்டல்ஸ் இருக்குங்கிறோம். 1000 மில்லி லிட்டர் தண்ணி குடிங்கோ அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் 1.5 லிட்டர் தண்ணியை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ விடுமோ அப்படி சாப்பிட்லாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியும் சாப்பிட்டு அரை மணி நேரம் பின்னாடியும் தண்ணி குடிக்காத. சாப்பிடும்போது தண்ணி கண்டிப்பாக குடிக்காத. அப்படி ரொம்ப தேவையாக இருந்ததுன்னா கொஞ்சம் அப்படி எடுத்து குடிங்க. சில பேர் வந்து குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கும்போது கூட ஒவ்வொரு வாய்க்கும் ஒரு மடக்கு தண்ணி குடிக்கிறத பழக்கமாக வச்சுட்டுருக்கா. நம்ம வந்து நிறைய நியமம் நமக்கே தெரியல, நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த குழந்தைகளுக்கும் தண்ணியை கொடுத்து சாப்பாடு போடுற பழக்கத்தை வச்சுடுறதுனால அது நல்லதில்லை, அது கெடுதல் தான் பண்ணும். இது நாள் வரைக்கும் கெடுதல் பண்ணலைன்னா அது நம் பூர்வ ஜென்மத்து புண்ணியம் வந்து காப்பாற்றின்ட்டுருக்கு. நீ மட்டும் இந்த நல்ல விஷயங்களை மனசில் வச்சுக்காத. இதில் படிக்கிறது கேட்குறது எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணி நீ 10 பேருக்கு சொல்லு. ஏன்னா எல்லோரும் நன்னா இருந்தால் தான் நம்ம நன்னா இருக்க முடியும். இப்போ சாமிக்கு முன்னாடி கூட நம்ம சாப்பாடு வைக்கிறோம். அப்போ சாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது இந்த உதிரணியினால் இது பண்ணி நைவேத்தியம் பண்ணி பண்ணுறோம். ஆகாரத்துக்கும் ஒரு யந்திரம் இருக்குது. அந்த யந்திரத்தை போட்டு சாப்பிட்றதுக்கு பழகிக்கோங்க. இப்போ வந்து அந்த எந்த சக்கரமும் இந்த இதோட அனுப்புகிறேன். வந்து பிளேட்டில் நம்ம கையால் ரிங் ஃபிங்கர்னால் ஒரு கட்டம் போட்டு நடுப்புற ஒரு நம்பர் இருக்கும், அதை போட்டுட்டு அந்த இதுக்கு மேலே அடுத்த நம்பர் அப்படியே சுற்றி வந்தாக்க அது வந்து யந்திரம். அன்னன்னைக்கு கிரகம் என்னப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கிரகம் அந்த யந்திரம் கூட இருக்கும். அந்த இது வந்து சுவாசத்தோட ஜலத்தை கலந்து குடிக்கணும், சாப்பிடணும். ஆப்போ ஜோதிர் ரசோம் அமிர்தம் அப்படின்னு சொல்கிறோம். அது தண்ணியோடு தான் நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்குது. திங்கக்கிழமைனா சந்திர கிரகம். அப்போ வந்து சந்திர கிரகத்தோட சம்பந்தம் வச்சுக்கிறதுனால அந்த கிரகத்தோட பலன் நமக்கு கிடைக்கிறது. ஜாதகம் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த கிரக யந்திரம் போட்டுட்டு சாப்பிடும்போது அன்னன்னைக்கு அந்த கிரகத்தோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கிறது. அந்த கிரகத்தோட நம்ம லிங்க்கு கூட வச்சுட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து இப்போ சக்தியை நமக்கு கொடுக்கறது. ரசமும் சேர்ந்து நம்ம சாப்பிட்றதுனால உடம்பில் நல்ல எனர்ஜி கிடைக்கிறது. அதனால் நம்ம பலு எத்தனை வேணால் தூக்க முடியும். கொஞ்சம் நல்லா இது போனால் உடம்புல அமிர்தம் கூட நமக்கே இதாக கிடைக்கும். 2வது பெப்சிக்கு எல்லாம் சாப்பிட்றத நிறுத்துங்கோங்க.
குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுக்காதீங்க. பாத்ரூம் கிளீனர்னு தான் சொல்லுவாள். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து அதில் நிறைய இருக்குது. காயத்ரி வந்து சத்புத்தி மந்திரம். என்கிட்ட பணம் இருக்குது, நான் என் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்காத. நீ அவன் குழந்தைகளுக்கு நீயே கெடுதல் பண்ணுற, அதை நல்லா நினச்சிக்கோ. அதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கொடுக்கலாம், மோர் கொடுக்கலாம். அதிலெல்லாம் ஆர்கலைசர் இருக்குது. நம்ம உடம்புல வந்து 7.4 இருக்கணும் கரெக்டாக. அதுக்கு அதிகமான அசிடிட்டி வரும். அதுக்கு குறைஞ்சாக்கா கோமா ஆகும். குறைஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் தான் குறையும். அதுக்கே இந்த ஆல்கலைசருங்கிறது பிளட்டில் கரெக்டாக இருக்கும் வைக்கணும். அதுக்கு இந்த எலும்பிச்சம்பழ ஜூஸு, மோர், இளநீர் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்லாம். இந்த பெப்சி, கொக்கோ கோலாலாம் வேண்டவே வேண்டாம். நம்ம ருசிக்காக சாப்பிட வேண்டாம். நம்ம வந்து உடம்ப ஒரு கரெக்டு பொசிஷனில் கரெக்டாக ஒரு இதில் வச்சுக்கிறதுக்கு தான் சாப்பிட்றோம். வாத பித்த கப தோஷம் இருக்கிறவா அதில் கொஞ்சம் வந்து இப்போ என்ன சுக்கு பொடி போட்டு சாப்பிட்லாம். அது ஹெல்த்துக்கு நல்லது. 2வது பாயிண்ட்டு, ஆஃப்டர் சன்செட் மோர் தயிர் சாப்பிடாதீங்கோ. இது வந்து உடம்புக்கு நல்லது. நிறைய பேர் இங்கே வந்து சொல்கிறா, என்னால் படுக்கையிலேருந்து எழுந்திருக்கவே முடியல, கால் ரொம்ப ஜாம் ஆகுது அப்படின்னு. ராத்திரி புளிப்பு சாப்பிட்றதுனால, அதுவும் தயிர் மோர் சாப்பிட்றதுனால உடம்புக்கு அது சரியாக இல்லை. இது குஷ்டம் ரோகம், வெண்குஷ்டம் இதெல்லாம் கூட வருது. அதெல்லாம் ஒரே நாளில் வராது. அதாவது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் சாப்பிட்ட அப்புறம் இதனோட எஃபெக்ட் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிராரப்தத்தை ஒருத்தி வருது. சயாட்டிகா கூட குறையும் நீங்கள் நைட்டு இந்த இது சாப்பிடாமல் இருக்கும். புளிப்பு, இந்த மோர் ஆஃப்டர் சன்செட் நினச்சிக்கோங்க. மோர் இது சாப்பிடக்கூடாது, தயிர். ஆகாரத்தை கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. நீங்கள் இந்த ஆகாரத்தை மாற்றிக்க கண்டிப்பாக 5-6 மாதத்துலேயே டிஃப்ரென்ஸு தெரியும். ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கிளாஸ் பால் சாப்பிடலாம். அது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. டெய்லி 1 ஹவர் காயத்ரி பண்ணுங்க. நீங்கள் டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். டைம் இல்லை அப்படின்னா ஏர்லி மார்னிங் எழுந்து ½ அன் ஹவர் ஜபம் பண்ணலாம் பிஃபோர் டயத்தில். இல்லது ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி ½ மணி நேரம் உட்காந்து ஜபம் பண்ணலாம். அவ்வளோ பிஸியான இல்லை. ஏன்னா ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் காயத்ரி ஜபம் பண்ணியிருக்கார். அவர் இந்த பூத உடலை விடுறதுக்கு டைம் கூட அவர் 8 மணி நேரம் ஜபம் பண்ணிவிட்டு அப்புறம்தான் அவர் சரீரத்தை விட்டார். அதனால் கண்டிப்பாக இதில் வந்து காம்ப்ரமைஸே வச்சுக்காத. உனக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இதுதான் தபஸ்ங்கிறது. கஷ்டப்படாமல் பலன் கிடைக்காது. இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா எம்செட் படிக்கிறதுக்கோ இல்லது ஐஐடியில் சேர்கிறதுக்கோ எத்தனை கஷ்டப்படுற, எத்தனை பணம் செலவழிகிற. இதுக்கு பணம் செலவு பண்ண வேண்டாமே, உன்னோட நேரத்தையும் ஸ்ரத்தையும் தானே கேட்குறது. அது ஜபம் பண்ணுறதுக்கு உனக்கு எத்தனை கஷ்டம். உனக்கு ஒன்றா புரிஞ்சு பலன் தெரிஞ்சு கொடுத்தனா நீ பண்ண ஆரம்பிச்சிருவ. இல்லை நான் பண்ணலை அப்படின்னா உன்னோட பிராரப்தத்தை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே விட வேண்டியது தான். உனக்கு முண்டித்தனமாக அந்த பிராரப்தம் இருந்தால் கூட பிடிவாதமாக இல்லை நான் உட்காந்து ஜபம் பண்ணுறேன், எனக்கு பண்ண முடியும் அப்படின்னு பண்ண ஆரம்பித்தா நீ முன்னுக்கு போகலாம் சாதனையில். நீயே யோசனை பண்ணிக்கோ. இது க்ரீன் வெஜிடபிள்ஸு நிறையா சாப்பிடுங்கோ, அது உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் இப்போ டாக்டர்ஸு ரெக்கார்ட் பண்ணி சொல்கிறா.
நீ பண்ணுறதோடு இல்லாமல் மற்றவாளுக்கும் இதை பற்றியெல்லாம் சொல்லு. இது ஹைதராபாடில் ஒரு இடத்துல ராம்தேவோட ப்ரோக்ராம் நடந்தபோது 20,000 பேர் வந்திருந்தா. 20,000 பேரில் 80% உடம்பு சரியில்லாதவா தான் வந்தா. அவள்லாம் செக் பண்ணிட்டு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணினான். கிளாஸ் அட்டன் பண்ணி பிராணாயம் பண்ணி எல்லாம் பண்ணதில் அதில் ரொம்ப 80% மனுஷாளுக்குமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரிஞ்சது. அப்புறம் அவள் இது டாக்டர் டெஸ்ட்டு சர்டிஃபிகேட் கூட கொடுத்தா. பால் பிரண்டன்னு நம்ம நாட்டுக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட்டு வரா. அவர் ரமண மகரிஷியை நம்ம பாரத தேசத்துக்கு அறிமுகப்படுத்தினவரே அவர் தான். அங்கே ஃபாரின்லேருந்து இந்தியாவில் யோகிலாம் நிறையா இருக்கான்னு சொல்கிறா. அவள்லாம் என்ன பண்ணுறா, அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடுவான்னு சொல்லிட்டு அனுப்புகிறா. இதை வால்பிரண்டன் சர்ச்சிங் சீக்ரெட் ஆஃப் இண்டியாங்கிற புக்கில் விவரமாக எல்லாம் எழுதியிருக்க. அவர் காசியில் விசுத்தானந்தர் சுவாமி சரஸ்வதி சுவாமிகிட்ட போய் பார்த்தார். அப்போ அவர் சுவாமிஜி புலி ஆசனத்து மேலே, புலியோட தோல் இருக்கே அது மேலே உட்காந்துருந்தார். அவர் நான் இந்தியாவில் எல்லா யோகிகள்லாம் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு இவாள்லாம் என்ன தான் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கணுன்னு தானே வந்திருக்கார். அப்போ அங்கே காசியில் என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, மண்ணெல்லாம் வீட்டை அந்த ரூமை பெருக்கிட்டு மண்ணெல்லாம் ஓரமாக ஒரு மூலையில் வைப்பான். அந்த மண்ணெல்லாம் ரொம்ப மெலீஸாக நைஸாக இருக்கும். அந்த மண்ணெல்லாம் அப்படியே எடுத்து யார் கால் படாமல் கங்கையிலேயே போட்டுடுவா. அது கங்கை மண்ணுன்னு சொல்லிட்டு கங்கையிலே போட்டுடுவா. அப்போ விசுதானந்த சுவாமி சொல்கிறார், நீ அந்த மண்ணை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிற. அவள் வீட்டில் அந்த ரூமில் கொஞ்சம் மண் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வர. அந்த மண் மேலே சூரிய கிரணத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது அப்போ நீல நவரத்தினத்தில் நீளமாக மாறுறது. அப்புறம் என்ன கல் வேணும் அப்படின்னு கேட்டார். டைமண்டுன்னர். அப்போ டைமண்ட் வந்தது. அப்புறம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஃப்ளவர். அது இங்கிலாண்டில் ரொம்ப ரேராக இருக்கிற ஃப்ளவர், ஒரு லில்லி ஃப்ளவர் மாதிரி. அதனோட பூவோட ஸ்மெல்லு வேணும் அப்படிங்கிற உடனே அந்த கர்ச்சீஃபு பால் பிரண்டன் அவர் பேக்கெட்லேருந்து எடுத்து கர்ச்சீஃபை கொடுக்குற. அவர் அந்த கர்ச்சீஃபுக்கு அந்த லில்லி பூவோட வாசனை கையில் வச்சுட்டு அப்படியே கொடுத்துட்றார். இதெல்லாம் கண்ணாடி எழுத்தாப்பிலே பார்த்தார். இந்த மாஸ்டர் ஸ்பீச்சு சொல்லி 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் பால் பிரண்டன் இருந்தார். பால் பிரண்டன் ஒரு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷம் முன்னாடி கூட அந்த வாசனை அந்த கர்ச்சீஃபில் இருந்துதான். அவர் அந்த புக்கில் எழுதியிருக்க. அப்புறம் இன்னும் டெஸ்ட் பண்ணணுன்னாக்கா பாவுராணின்னு சொல்கிறேன். அது என்னன்னு எனக்கு தெலுங்கில் இருக்குது, அது தமிழில் எனக்கு தெரியல அர்த்தம். அது காசியில் இப்பயும் இருக்கான். அது மாதிரி ஒரு சின்ன ஒரு பட்சியோ அந்த மாதிரி எதாவது இருக்கும். அதை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற. அதை எடுத்துன்னு அதை நன்னா இருக்க. அதை செத்து போகிற மாதிரி கழுத்தை நெருக்கிட்டான். அது 100% போயிடுது. அப்புறம் அவர் மார்க்கெட்டில் போய் பூத கண்ணாடி மேஜிக் கிளாஸ் வாங்கிட்டு வர சொன்னார். அந்த மேஜிக் கிளாஸ் வாங்கிட்டு வந்த உடனே அந்த பாவுராணி இதில் ரைட்டு கண்ணு மேலே அதை ஃபோக்கஸ் பண்ணுறார், சூரிய சக்தியை. அது பழச்சுடுத்து. இப்போ எல்லாமே அவருக்கு கிளியர் ஆகிடுது. அப்போ நான் சரி கிளம்பி போகிறேங்கும்போது இவர் சொல்கிறார், நீ நீலம் வைரம் தந்து என்ன இந்த இதெல்லாம் அதை கொடுத்துரு அப்படின்னார். அதெல்லாம் கொடுத்த உடனே மறுபடியும் அதெல்லாம் இது ஃபோக்கஸ் பண்ணதில் மண் மாதிரி ஆயிடுது. எந்த ஒரு இதுக்கும் கஷ்டப்படணும். தபஸ். இதை தபஸ் இல்லாமல் எதுவுமே வராது.
தபஸ் பண்ணணும், இதை வித்தியை கற்றுக்கணும் அப்படிங்கிற மனசில் ஒரு வைராக்கியம், அது ஒரு இது வரணும், தப்பனம். ஒரு எப்படி கற்றுக்கிறேன், நான் எப்படி கற்றுக்க முடியாமல் போகிறது, எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. இது யாரோ நமக்கு மெசேஜ் அனுப்புகிறா, அந்த மெசேஜ் படித்து அவள் அனுப்புகிறாளே, அதுக்காவது இதை கற்றுக்கணும். நமக்கு பண்ண முதல்ல 4 நட்சத்திரம் அதெல்லாம் ஒன்றுமே பார்க்க வேண்டாம். முதல்ல பண்ண ஆரம்பிச்சுடுங்க, அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு இது வந்துடும். ஏன்னா அந்த மனசில் அந்த ஒரு விகர், அதை ஒரு ட்ரிக்கர் மாதிரி பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்த உடனே ஆரம்பிச்சிடணும். இதெல்லாம் இப்படி பண்ணுறதுனால ரொம்ப இதாக உடம்புக்கே நல்லது. மல்டிப்ளி எனக்கு நான் மாஸ்டர் சொல்கிறார், ஆகாரத்தில் மாறுதல் வந்துடுத்து, தண்ணி நிறையா குடிச்சு பிராணாயாமம், இந்த பஸ்திரிக்காய் இதெல்லாம் பண்ணுறதில்ல பிபி குறைஞ்சுடுத்து, மல்டிப்ளர் பிளாக்கேஜ் இருந்தது அதுவும் குறைஞ்சுடுத்து, டயபெட்டிஸும் நார்மலுக்கு வந்துடுத்து அப்படின்னு சொல்கிறார். இதை நீ எங்கேயாவது இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா பண்டித ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியை பற்றி சொல்லி, மாதா பகவதி தேவியை பற்றி சொல்லி, காயத்ரி மகிமையை பற்றி சொல்லி, சூரிய சக்தியை பற்றி சொல்லி, அப்புறம் தீட்சை தாங்கோ. தீட்சை தர சக்தி நமக்கு இல்லை. ஆனால் ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா என்னென்ன சொன்னார்னா, நான் 200 வருஷம் ஜீவிச்சுட்டு தான் இருப்பேன், நீ ஃபோட்டோவை வச்சுட்டு நீ என்ன ஆக்கப்பூர்வமாக வேலை பண்ணாலும் நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவேன், உனக்கு அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்க. அதனால் இதை இப்போ கேட்குறேனே, இதை கேட்டாலுமே நீங்கள் உட்காந்து இதே பகவானோட தீட்சை அப்படின்னு நினச்சிண்டு, மாஸ்டர் குருஜியோட அனுகிரகம்னு நினச்சிண்டு ஜபம் பண்ண ஆரம்பிக்கலாம். 1 hour கண்டிப்பாக செய்யுங்கோ. இதை இதில் கஞ்சத்தனமாக நான் 1/2 மணி நேரம் தான் செய்கிறேன், நான் 10 நிமிஷம் செய்கிறேன்னு சொல்லாதீங்கோ. இது ஆனால் இதை உனக்கு நன்னா ஒரு தபஸ் பண்ணணும், இந்த ஜென்மா நமக்கு கிடச்சிருக்கு, இது எத்தனை உபயோகப்படுத்திக்கிறதுக்கோ முடியுமோ அத்தனை உபயோகப்படுத்தினா தான் நம்ம சாதனையில் முன்னுக்கு போக முடியும். ஆசன பிராணாயாமம் ரொம்ப முக்கியம். கபால பாதி பண்ணுங்கோ, ஓம்காரம் பிராமரி பண்ணுங்கோ. லிவர் பைங்கரியாட்ஸ் இதெல்லாம் எண்டோக்ரைன் சிஸ்டம்லாம் செட் ஆகிறது. பிபி கேன்சர் சுகர் எல்லாமே குறையிறது. கபாலபாதி 500 கூட பண்ணலாம். இது முதல்ல ஒரு பண்ணுறதுக்கு பிபி இருக்கிறவா நிதானமாக பண்ணுங்கோ, அவசரமே இல்லை. பாக்கி இருக்கிறவா கொஞ்சம் வேகமாக பண்ணலாம். பண்ண 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 உங்களுக்கே அனுபவம் தெரியும். 1 நாள் பண்ணிவிட்டு 2 நாள் பண்ணிவிட்டு எனக்கு பலன் கிடைக்கலையேன்னா கிடைக்காது. மாடிப்படி ஏறினா மூச்சு வாங்கிறது, அவள் கூட இது பிராணாயாமம் பண்ணணும். மெதுவாக பண்ணுங்கோ, பண்ண பண்ண பலன் கிடைக்கும். கான்ஸ்டிபேஷன் குறையும், வயிறு வெயிட்டு கூட குறையும். கண்டினியூவாக பண்ணுங்கோ, ரெகுலராக பண்ணுங்கோ, ஆகாரத்தை மாற்றிக்கோங்கோ. எனக்கு தெரிஞ்சு அமலாபுரம் கிட்ட ஒரு பையன், ஒரு பஸ் கண்டக்டரோட பையன் அவனுக்கு பிரெயினில் டியூமர் ஆப்ரேஷன் 5 தடவை அடையாள ஆப்ரேஷன் ஆச்சு. மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தது. அந்த பையனுக்கு 6 மாதம் இந்த மாதிரி சாப்பாட்டில் மாறுதல், தண்ணி குடித்து இந்த பச்சைக்கறிகாயெல்லாம் சாப்பிட்டதில் நன்னா உடம்பு தேவையாக போச்சு. கேன்சரோட இம்பேக்டெல்லாம் குறைஞ்சி போயிடுது. முதல்ல இதை ஃபாலோ பண்ணுங்கோ. நீங்கள் 6 மாதம் இதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கே இதனோட பலன் நன்னாவே தெரியும். இதை தயவுசெய்து நீங்கள் உங்களுக்கு மட்டும் நினச்சிட்டு இல்லாமல் நீங்கள் மனசில் வாங்கிட்டு பண்ண ஆரம்பித்து நீங்கள் ஒரு 10 பேருக்கு சொன்னேன்னா எல்லோரும் நன்னா இருக்கும்போது நம்மளும் நன்னா இருப்போம். அப்புறம் ஸ்வஸ்தி பிரஜாப்பியை சொல்லுங்க. ஜெய குருதேவ்.